ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலும் பூரியும் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது நம்ம இஞ்சி கண்டிப்பாக சேர்த்தணும். நறுக்கி போட்டோன்னா எல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதனால் இந்த மாதிரி துருவி சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது, சாப்பிட்ருவோம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இது காரமே இல்லை, அதனால் நான் 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கடைசியாக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். நான் தக்காளி சேர்க்கறதில்ல, அதனால் நான் லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கடலை மாவு 1 ஸ்பூன் இருந்தது. இந்த டப்பாவில் தான் இருந்தது, அதனால் இதிலே தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் நான் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இதில் நாம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வதங்கியாட்டு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகட்டும். போனவுடனே நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. வெந்நீர் நான் இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். வெந்நீர் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு மசாலா எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 செகண்டு 2 செகண்ட் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அப்புறமா மேலே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துறோம். இதுவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தாமே பாருங்கள், இதுவே மசால் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஹோட்டல்லலாம் இப்படி தான் செய்வாங்க. உருளைக்கிழங்கு கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துனா நமக்கு உருளைக்கிழங்கு பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நான் மேலே கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை மேலே சேர்த்துடலாம். நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மசால் தயார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பில்ஸ்பெரி மாவு வச்சுருக்கேன். பில்ஸ்பெரி மாவில் பூரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் பில்ஸ்பெரி ஒரு ஆசீர்வாத் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் பில்ஸ்பெரி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கேன். அதில் 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். எந்த எண்ணெயில் நீங்கள் பூரி பொரிப்பீங்களோ அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பொரிக்க போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 2 கப் மாவு போட்டிருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் உப்பு. இது வெள்ளையாக இருக்கிறதுனால இந்த மூடியில் தெரியல. 1 ஸ்பூன் ரவையும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு. நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே உப்பு சேர்த்துருக்கேன். இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். பூரிக்கு மாவு எப்போவுமே கெட்டியாக தான் இருக்கணும். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். பூரிக்கு எப்போவுமே கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. ரொம்ப தளர பிசைஞ்சோம்னா எண்ணெய் நிறைய பிடிச்சிரும். அதனால கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வாணலியில் எண்ணெய் வச்சிடலாம். நான் பூரியை தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், உருட்டி வச்சுருக்கேன். தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புஸ்ஸுன்னு பொரியும். ரொம்ப லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுன்னு வரும். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. போட்டுடலாம். மெதுவாக பார்த்து நிதானமாக போடணும். நல்லா ப்ளஃபியாக வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட புசு பூரி தயார். பூரி மசால் தயார்.